கையை தொடச்சிட்டு டிஷ்யூ இல்லைனா பேண்ட்ல தொடச்சு சும்மா பார்க்குறேன். நானும் கியூரியஸாக பார்க்குறேன். Well, how to say in Tamil? Exactly, I don't know how to. Tamile varalaye. ஆமா. அழகா இருக்குல்ல? நல்லா இருக்கா? கேக்குறல்ல? நல்லா இருக்கா? மின்னலு மாமா மின்னலு. ஓகே. இவ்வளோ பட்டர் வச்சு நான் எல்லாத்தையுமே போட்டோம். ஓகே. நைஸ். மனம் நல்லா வெளியில வரணும். எல்லாருக்கும் மனம் வருதா? பாட்டி மனம் வருதா? வரலையா பாட்டி? நல்ல கலருடா. பாட்டிக்கு வாசம் வரலையா? உனக்கு எது நீ கையிலே திருப்பி போட்டுக்கலாம்ல. இந்த மாதிரி விஷயம்னா மாதிரி grilling, barbecue, kebabs and or chilling get together. Don't put word in my mouth. பரவாயில்ல, என்கிட்ட கேளுங்க. ஏதாவது டவுட்னா கேளுங்க, பரவாயில்ல. அவங்களுக்கு டவுட்னா உங்ககிட்ட கேட்பாங்களா? சும்மா பண்ணியே சொன்னேன். சும்மா தேங்க்ஸ். ஓ, இதுல இருந்து தெரிக்கல, இங்க இருந்து தான் தெரிக்குது. கண்டுபிடிச்சிட்டேன். ஜப்பான்கார என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா, கண்டுபிடிச்சிட்டு வந்துக்குது பாரு. இது பாத்தீங்கன்னா நல்லா சாஃப்டா, ஒரு பக்கம் ரோஸ்டா நல்லா இருக்கு. அதனால ஒரு பீஸ் நம்ம தள்ளி வச்சுப்போம் நமக்கு. அட பாவி, ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. This is all casual eating da. ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அழகான பாத்திரங்களோடு நாங்கள் இங்கே வந்திருக்கோம். அப்படின்னா ஒரு யம்மியான டிஷ் தான் செய்ய போகிறோம். என்ன செய்ய போகிறோம்? எனக்கு வந்து பன்னீர் பசந்தா செய்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ பன்னீர் பசந்தா வந்து மோஸ்ட்லி 2 பன்னீருக்கு நடுவில் ஸ்டஃபிங் வைப்பாங்க. ஆனால் இது என் ஸ்டைலில் நான் டிஃப்ரெண்ட்டாக செய்கிறேன். ஓகேங்களா? ஓகே. இது வந்து சேவரி டிஷ்ஷா? கிரேவிக்கா மெயின் கோர்ஸ் இது. இது வந்து புலாவ் அதுக்கும் நல்லா அந்த மாதிரி. இதெல்லாம் வந்து சப்பாத்தி, பரோட்டா, நான், ஃபுல்கா இதுக்கும் நல்லா இருக்கும். ஓகே. உங்களுக்கு இது எதோட நல்லா இருக்கும்னு தோணுதோ அதை வச்சு சாப்பிடலாம். சரி இருங்க, ஒரு ஃபோன் மட்டும் பண்ணிடுறேன். நைட்டு வீட்டில் சப்பாத்தி செஞ்சு வச்சா அது இங்கே இருக்கு. அது இங்கே எடுத்துக்கலாம். சூப்பர் ஆசம். ஸ்டார்ட் பண்ணுவோமா? பண்ணலாம். ஃபர்ஸ்ட் இங்கே ஒரு பவுலில் வந்து ஒரு 1/4 கப் அளவு பால்கோவா வச்சிருக்கேன். ஓ, இது பால் நான் பொட்டேட்டோ மேஷ் பண்ணி வச்சிருக்கேன். பால்கோவா வச்சிருக்கேன். இந்த பால்கோவா செய்யறது எப்படி அப்படின்றத நம்ம சேனல்ல ஏற்கனவே போட்டிருக்கோம். இங்க எப்படி மேல வந்து ஒரு லிங்க் வரும், அதை அப்படியே கிளிக் பண்ணீங்கன்னா அதுக்குள்ள போயிருவீங்க. அது பார்த்துட்டு அப்படியே இங்க வந்துருங்க. ஓகே. ஸோ இப்போ இதில் வந்து ஒரு பாதி பச்சை மிளகாயை பொடியாக நறுக்கி வச்சிருக்கேன். அது இதில் சேர்த்துக்கலாம். ஆனால் பால்கோவா ஸ்வீட்டாக தானே இருக்கும்? ஆமாம், ஸ்வீட்டாக தான் இருக்கும். ஆனால் இப்போ நம்ம ரெசிபி எப்படி தான் இருக்கும், கொஞ்சம் ஸ்வீட்னஸ், கொஞ்சம் காரம், தக்காளியோட புளிப்பு எல்லாமே சேர்ந்து கலவையாக நல்லா இருக்கும். அடுத்து நல்ல ஒரு மனம் கொடுக்கறதுக்காக பொடியாக நறுக்கிய கொத்தமல்லி ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி நல்ல கனி. அடுத்து இதில் கொஞ்சம் சிறிதாக நறுக்கிய பாதாம். ஆஹா, பயங்கர ரிச்சான. ஆமாம், கொஞ்சம் ரிச்சாக தான் இருக்கும், நல்லா இருக்கும். அடுத்து வந்து கொஞ்சம் பிஸ்தா. ஓகேங்களா? அடுத்து வந்து இதில் பொடியாக நறுக்கிய முந்திரி ஆட் பண்ணிக்கிறோம். அடுத்து வந்து இதில் பொடியாக நறுக்கிய திராட்சை இருக்கு. ஓகே. அது ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது வேணாம்னா அவாய்ட் பண்ணிப்போமா? இல்லக்கா, இது கண்டிப்பா சேர்ப்பாங்க இன்கிரிடியன்ட்ஸ்லாம். பட் வேணாம் அப்படினா அவாய்ட் பண்ணிக்கலாம். பிடிக்காத அப்படினா அவாய்ட் பண்ணிக்கலாம். எனக்கு பிடிக்கும், அதனால ஆட் பண்ணிக்கிறேன். அது அப்படி சொல்லுங்க. நெக்ஸ்ட் வந்து ஒரு 2ல இருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவு துருவிய பன்னீர், கிரேட்டட் பன்னீர் ஆட் பண்ணிக்கோங்க. இதுல தேவையான அளவு உப்பு. எனக்கு தெரிஞ்சு இந்த ப்ரிப்பரேஷனுக்கு வந்து ஒரு 2 பிஞ்ச் உப்பு ஆட் பண்ணாலே கரெக்டாக இருக்கும். ஓ, அவ்வளோ ரொம்ப கம்மி தான். கம்மியாக தான். இப்போ வந்து ஒரு இன்க்ரீடியண்ட்டோட நல்லா கம்பைன் ஆகிற அளவுக்கு இதை மிக்ஸ் பண்ணிவிடுங்க. என்னடா தம்பி பாசமா அப்படியே போகிறானே பார்த்தேன். ஓகே, இதை வந்து நன்றாக ஓகேயா? ஓ, இப்படி பிசையணுமா? நான் சேர்த்தணும்னு நினச்சிட்டு இருக்கேன்.
இப்படி வந்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். சப்பாத்தி மாவு மாதிரி இப்போ செய்யக்கூடாது. ஓ காட், நான் அதான் சொன்னேன் ஒரு இன்க்ரீடியன்ட்டோட நீங்கள் கம்பைன் ஆகணும் அப்படின்னு. கம்பைன் சொன்னல, ஸோ நான் கம்பைன் பண்ணேன். நீங்கள் மாவு மாதிரி எல்லாத்தையும் ஒன்று சேர்த்துட்டீங்கக்கா. இப்போ இங்கே வேற ஒரு பாத்திரம் இருக்குல்லக்கா, ஒரு 8ல இருந்து 9 தக்காளி. ஓகே, மீடியம் சைஸ். மீடியம் சைஸ் இதுதான் கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ இது தக்காளி ஆட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து இது பெரிய வெங்காயமா ஒரு 2 வெங்காயம் இல்லைங்களா, வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே. அடுத்து இதில் வந்து ஒரு 15ல இருந்து 20 கிராம் அளவு முந்திரி. அடுத்து வந்து ஒரு 8ல இருந்து 10 பல்லு பூண்டு. ஒரு 2 இன்ச்சு அளவு இஞ்சி இருக்கு இல்லையா, அதை நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. இது கூட வந்து ஒரு 2 பிரியாணி இலை ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 4ல இருந்து 5 ஏலக்காய், கூடவே ஒரு 4ல இருந்து 5 லவங்கம் ஆட் பண்ணிப்போம். அடுத்து இதில் வந்து இதெல்லாம் மூங்குற அளவு தண்ணி. இல்லை மூங்குற அளவு இல்லை, ஒரு 200ல இருந்து 300 ml அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஓகே. பற்ற வைக்கவே இல்லை. இது கூடவே வந்து இதில் ஒன்றும் ஆட் பண்ணல. ஓகே. அண்ட் இது கூட வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு பட்டர். பயந்துட்டேன். இது ஃபுல்லாக ஆக்சுவலாக இந்த ப்ரிப்பரேஷன் ஃபுல்லாக தான் ஆட் பண்ணுவோம். ஆக்சுவலாக மினிமம் 2 டேபிள் ஸ்பூன் போடணும், அப்போ தான் நல்லா ரிச்சாக இருக்கும். சரி, ஓகேங்களா. ஸோ பட்டர் ஆட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் இதை ஒரு தட்டு போட்டு அப்படியே க்ளோஸ் பண்ணி கேஸ் ஆன் பண்ணிடலாம். ஓகேங்களா. ஆன் பண்ணி வச்சுட்டே போட்டால் அதெல்லாம் அப்படியும் பண்ணலாம், இப்படியும் பண்ணலாம். இப்போ இதை வந்து காய்கறி நல்லா குழையிற அளவுக்கு நல்லா பாயில் ஆகும். ஸோ ஒரு 20 நிமிடம்க்கு அப்புறம் அது வெந்துடுச்சுக்கா. என்ன பண்ணலாம், அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதோட சூடு ஆறுற வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணணும். ஸோ இதுக்குள்ளே வந்து பன்னீர் நம்ம சொன்னோம் இல்லையா, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவோம். இப்போ இந்த ஸ்டஃபிங் தான் எடுத்து 2 பன்னீருக்கு இடையே வச்சு குக் பண்ணி எடுப்பாங்க. ஓகே. 2 பன்னீர் கட்டில் வச்சுட்டு அதை வந்து இந்த கடலை மாவு இருக்குல்ல, அதை கரைச்சி அதில் பஜ்ஜி மாதிரி டிப் பண்ணி எடுத்து ஃப்ரை பண்ணி அதை கட் பண்ணி இந்த கிரேவி ஆட் பண்ணிப்பாங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த ஸ்டஃபிங்க்கு மேலே பன்னீர் கோட் பண்ணி ஒரு கபாப் மாதிரி பண்ண போகிறோம். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக உருண்டையாக எடுத்து ஓகே அழகாக நல்லா உருண்டையாக பிடிச்சிக்கணும். அடுத்து அப்படியே இந்த பேட்டி மாதிரி ஷேப் பண்ணிக்கோங்க. ஒன்று நாளில் எனக்கு வடை மாதிரி வந்திருக்கு. அவ்வளோதான், பேட்டினா வடை தான். ஏன்னா பேட்டி கொஞ்சம் பெருசாக இருக்கும், வடை சின்னதாக இருக்கும், அவ்வளோதான். ஓகே, இது ஓகேயா நான் பண்ணியிருக்குது? இந்த அழகாக இருக்குப்பா. அது பண்ண வரும்க்கா. ஓகே. டெய்லி ஒரு 100 வந்து பண்ணி கொடுத்தீங்க, இதே மாதிரி பண்ணலாம். சரி, பண்ணி எதில் வைக்கிட்டு இதில் வைக்கிட்டு அதில் பண்ணிட்டு என்ன பண்ணலாம், இந்த இது இருக்கு இல்லையா, பன்னீர் மேலே போட்டு வாவ் கோட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் டைம் நான் இப்படி பார்க்குறேன். இந்த கோட்டிங் எனக்கு வரல, நான் உருண்டை பிடிக்கிறேன், நீ கோட்டிங் பண்ணு. ஓகே. ஃபுல்லாக இல்லை என்ன பண்ணுங்க, டாக்டர் எடுத்து ஃபுல்லாக கொஞ்சம் கூட தெரியாத அளவுக்கு கவர் பண்ணிக்கோங்க. புரிஞ்சிச்சு. இப்போ இந்த மாதிரி நைஸ். ஓகேங்களா. ஸோ இப்போ இதை எடுத்து அப்படியே சைடில் தட்டில் வச்சிடலாம். இதே மாதிரி மீதம் உள்ள எல்லா ஸ்டஃபிங்கையும் எடுத்து பன்னீருக்குள்ளே போட்டு ரெடி. இது இப்படியே சாப்பிடலாமா? எதுக்கா? நல்லா இருக்கும், இப்படியே சாப்பிட்டா நல்லா இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். அது இத்தனை நேரம் விட்டு வச்சுருந்தேன், நான் இதை சமைச்சு தான் சாப்பிடணும்னு நினச்சிட்டு இருந்தேன். இல்லை, எல்லாமே குக்டு ப்ராடக்ட் தானே இதில். எதுங்க இதில் குக்டு ப்ராடக்ட்? பன்னீர் கூட குக் ப்ராடக்ட் தானே, டிரைவ்டு ப்ராடக்ட் இல்லையா? குக் பண்ணி தானேக்கா பன்னீர் எடுக்கிறாங்க. சரிங்க, நீங்கள் சொன்னால் ஓகே. அந்த கொதிச்ச காய்கறியை வந்து நல்லா ஆற விட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போ அப்படியே சைடில் வச்சிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம இங்கே பேக்கெட் மாதிரி பிடிச்சி வச்சுருக்கோம்ல அந்த பன்னீர், அதை வந்து குக் பண்ண போகிறோம். சரிங்களா. ஸோ பாத்திரம் வந்து சூடாயிடுச்சு. அதுக்குள்ளாரியவா? இப்போ தான் பார்த்து வச்சோம். ஓகே, சூடாயிடுச்சு. இதில் வந்து கொஞ்சமாக பட்டர் போட்டுக்கிறோம். இப்போ இந்த பேட்டிஸ் எல்லாம் இதில் போட்டு இப்படி இப்படி திருப்பி எடுக்க போகிறோம். ப்ரௌன் கலரில் ப்ரௌன் ஆகிற வரைக்கும். ரொம்ப ஆக வேண்டாம், லைட்டாக. பன்னீர் தானே, சீக்கிரம் குக் ஆயிடும். ஓகே, நெக்ஸ்ட் போயிடலாம். இப்போ அதுக்கு என்ன பண்ண போறோம்னா, இந்த பாத்திரம் ஆன் பண்ணிக்கலாம்க்கா. ஓகே. இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு பட்டர் ஆட் பண்ணிக்கிறோம். ஓகே, இவ்வளோ பட்டர் வச்சு நான் எல்லாத்தையுமே போட்டோம். இப்போ இதுக்கு அடுத்து வர எடுத்துக்கலாம் பட்டர்.
சும்மா கிரீஸ் பண்ணுறதுக்கு மட்டும் தான். ஓகே, இப்போ திருப்பணுமா? திருப்பவா? இல்லை இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகட்டும், அப்புறம் திருப்பிக்கலாம். ஓகே ஓகேக்கா. இப்போ பட்டர் வந்து மெல்ட் ஆயிடுச்சு. இதில் வந்து ஒரு 2 இன்ச்சுக்கு லவங்கப்பட்டை கூட ஒரு பிரியாணியில் ஆட் பண்ணிக்கிறேன். சரி ஓகேங்களா. அடுத்து பண்ணுங்க. இந்த ஸ்பைசஸ் வந்து கொஞ்சம் பொரிஞ்சு இதுக்குள்ள மனம் எல்லாம் வெளியில வரணும். எல்லாருக்கும் மனம் வருதா பாட்டி? மனம் வருதா? வரலையா பாட்டி? நல்ல கலருடா, பாட்டிக்கு வாசம் வரலையா? இப்போ வருது. உங்களுக்கு வருதா? ஓகேக்கா. நெக்ஸ்ட் வந்து பாட்டி ஸ்டெயினர் யூஸ் பண்ணி இதை அப்படியே ஸ்டெயின் பண்ணிக்கலாம். ஓகே, இது திருப்பவா? இப்போ திருப்பலாம்க்கா. இதாக்கா திருப்புவீங்க? நீ தான் திருப்ப சொன்ன. சரி, இது ஸ்டெயின் பண்ணுங்க. இது ஸ்டெயின் பண்ணுங்க. ஸோ இப்படி பண்ணிங்கன்னா அது ஸ்ட்ரெயின் ஆகும். ஏதாவது ஒன்று பண்ண வேகமாக பண்ணிங்கன்னா சைட்லலாம் இப்படி ஒழுகும். அப்படி பண்ணாமல் மெதுவாக பண்ணணும். இதில் மஞ்சள் தூள் ஆட் பண்ணணும். ஓகே, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் அளவு மிளகாய் தூள். மிளகாய் தூள் இஸ் ட்ரை சில்லி பவுடரா இல்லை? ட்ரை சில்லி பவுடர் தான். ஓகே. 1/2 டீஸ்பூன் அளவு சீரகத்தூள். ஓகே, நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். ஓகே. நம்ம சேர்த்துருக்க மசாலாவில் இருக்கக்கூடிய பச்சை வாசம் போகிறதுக்காக கொதிக்க விடணும். இது நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் வந்து மறுபடியும் ஒரு 100 ml அளவு தண்ணி ஊற்றணும். தண்ணி சேர்த்து அப்படியே தட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 1/2 மணி நேரம் விடணும். ஒரு 1/2 மணி நேரம் இல்லை, ஒரு 15 to 20 நிமிடம். அப்போ நான் இப்போ வீட்டுக்கு போக மாட்டேன். முடிஞ்சிடும். எங்களை அப்படியே கொதிக்கிட்டோம். சரி, நம்ம கிரேவி வந்து ரெடி ஆகிடுச்சுக்கா. இதில் அந்த பச்சை வாசம்லாம் போயிடுச்சு. ஓகே. இந்த நேரத்தில் வந்து இதில் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணணும். இப்போ நம்ம கிரேவி ரெடி ஆகிடுச்சுக்கா. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு 2 டீஸ்பூன் அளவு சுகர். ஓஹோ, 2 டீஸ்பூன் போடுறோமா? ஆமாம். ஓகே ஓகே. நல்லா வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு ஸ்வீட் கிரேவி. நார்த் இந்தியன் பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி ஸ்வீட்டாக தான் இருக்கும். ஆமாம், லைட் ஸ்வீட்னஸ் கண்டிப்பாக இருக்கும். அதுக்காக தான் சுகர். அடுத்து வந்து இதில் ஆஹா க்ரீமு 2 to 3 டேபிள் ஸ்பூன் மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அந்த கலரே பார்த்தீங்கன்னா அவ்வளோ அப்பிடைசிங்காக இருக்குது இல்லை? சூப்பராக ஒரு திக் ஆரஞ்சில். நைஸ், ஐ லவ் த கலர். இந்த மக்னி டை வந்து நல்லா திக்காக தான் இருக்கணும், ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. ஓகே. ஸோ இப்போ இது வந்து கரெக்டாக இருக்குது. இந்த நேரத்தில் நம்ம வந்து இதில் கசூரி மேத்தி, அதாவது காய்ந்த வெந்தய கீரை இருக்கு இல்லையா, அதை வந்து நசுக்கி போட்டுறோம். கொஞ்சம் ஃப்ரெஷ் பண்ணி ஓகே மேலே ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இவ்வளோ போடணுமா? அப்போதான் இந்த ரெசிபிக்கு வந்து கசூரி மேத்தி மெயினாக. இது மட்டும் இல்லை, இந்த பன்னீர் மக்கனி, பன்னீர் பட்டர் மசாலா, இது எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு இன்க்ரீடியன்ட். ஐ தாட் யூஸ்வலாக இவ்வளோ தான் ஆட் பண்ணுவாங்க, பட் நம்ம கொஞ்சம் நிறைய வீடியோஸில். ஓகே ஓகே. உடனே யாரு? நான் தான். இது ரெடி ஆயிடுச்சு. ஓகே. கிரேவி. நெக்ஸ்ட் வந்து இதான் நம்ம பன்னீர் இருக்கு இல்லையா? ஆமாம், அதை எடுத்து ஆட் பண்ணலாம். ஓகே, நான் பண்ணுறேன். அவ்வளோதான், போதும். ஓகே ஓகே, அவ்வளோதான். அது ஆஃப் பண்ணிடுறேன். ஆஃப் பண்ணிவிட்டு சும்மா கடைசியாக கொஞ்சம் கார்னிஷ்க்கு கசூரி அவ்வளோதான். ஸோ இப்போ இதை அழகாக வந்து ஒரு பவுலில் போர்ஷன் பண்ணிடலாம். ஓகே. நெக்ஸ்ட் நீங்கள் வந்து டேஸ்ட் பண்ணிடுறேன். ஸோ இதை அப்படியே அழுங்காமல் குலுங்காமல் எடுத்து நம்ம இந்த பவுலில் போடுறோம். ஆஹா ஆஹா, இப்படி ஒரு டிஷ்ஷை வாழ்க்கையிலே நான் பார்த்ததே கிடையாது. ஏங்கா? இது எங்கேயும் நான் டேஸ்ட் பண்ணதில்லைன்றேன். ஓகே. யம்மியான ஒரு பன்னீர் பசந்தா. கரெக்டாக பசந்த்னா வந்து ஹிந்தியில் பிடிச்சிருக்கு அப்படின்னு அர்த்தம், ஆஸ் ஃபார் ஐ அண்டர்ஸ்டுட். ஓகே. ஸோ கண்டிப்பாக வந்து பசந்தாவை உங்கள் எல்லாருக்கும் பசந்து கண்டிப்பாக ஆகும். ஏன்னா வந்து இது லுக் அட் த கலர், ஒரு ஒயிட்டில் ஒரு அப்படியே ஒரு ஆரஞ்சு, பார்க்கவே வந்து செம்ம டெம்டிங்காக இருக்குது. ப்ராமிஸாக வந்து இது நான் எந்த ரெஸ்டாரண்ட்லேயும் நான் வந்து சாப்பிட்டதில்லை, இந்த பேருமே நான் வந்து கேள்விப்பட்டதே கிடையாது. ப்ராபப்ளி நீங்கள் எங்கேயா டேஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா
இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். லைக் இதோட டேஸ்ட்டும் நீங்கள் ட்ரை பண்ணது ஒரே மாதிரி இருந்துச்சான்னு. ஏன்னா இது வந்து கொஞ்சம் ஷெஃப் வந்து அவரோட ஸ்டைலில் கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணிலாம் பண்ணியிருக்காரு. ஏன்னா கஷ்டம் கொடுக்கக்கூடாது இல்லையா வியூவர்ஸ்க்கு. அதனால் இருக்க ஷார்ட்கட்ஸ் எல்லாம் நாங்கள் தேடி இருக்க காம்ப்ளிகேட்டட் டிஷ்ஷஸ் எல்லாம் இப்படி அப்படியே கிராக் பண்ணிடுவோம். நம்ம வந்து கிரேவி ரெடி ஆனவனே ஆன்ட்டி வந்து சூடாக நமக்காக ஒரு பரோட்டாவும் போட்டு கொடுத்துருக்காங்க டேஸ்டிங்க்கு. அதனால் அழகாக அதை பிச்சு ஆஹா அமேசிங். வழக்கம் போல் இன்னைக்கு நம்ம செஞ்ச ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புறேன். மறக்காம வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பாக பன்னீர் லவர்ஸ்க்கு ரொம்பவே பிடிக்கும். ஆமாம், ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை கீழே கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோவில் சூப்பரான ரெசிபியோட நானும் அக்காவும் உங்களை சந்திக்கிறோம். அண்ட் பை ஃப்ரம் யஷ்வந்த். அண்ட் அதுக்குள்ளே சரி, அதுக்குள்ளே என்னன்னா நம்ம ஷோவில் வேறு என்னெல்லாம் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க, என்ன டிஷ்லாம் உங்களுக்கு வேணும், இதெல்லாம் பண்ணி கொடுங்க அப்படின்னா கண்டிப்பாக நாங்கள் உங்களுக்காக பண்ணித்தரோம். ஓகேவா? வித் என்டர்டெயின்மெண்ட். ஓகே, என்டர்டெயின்மெண்ட்டு இல்லைனாலும் பரவாயில்ல, நீங்கள் ஃபுட்டுக்காகவாது இந்த வீடியோஸ்லாம் பாருங்கள். ஸோ until then we are signing off. This is Chef YKU and Divya from yours tastefully. Bye.